தமிழகத்தில் டிசம்பர் 1 முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. அது என்ன அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது டிசம்பர் 1 முதல் வணிக சிலிண்டர் விலையில் பார்த்தா 10 ரூபாய் குறைச்சி இப்போ 1739 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதுசாக பைக் கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற புதிய பைக் காரை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. டிசம்பர் 1 முதல் அந்த ஆப்ஷன் நீக்கியிருக்காங்க. புதிய பைக் கார் வாங்குறீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப், டெலிகிராம் நீங்கள் அரட்டை ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் சிம் கார்டு ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்பை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ண மோட்டிவ் வெரிஃபிகேஷன், வாட்ஸ்அப் வெப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லாக் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்று முதல் இந்த புதிய கட்டுப்பாடு அமலுக்கு வருது. நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறை இருக்குது பாருங்கள். நீங்கள் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த படுக்கிறதுக்கு போர்வை, தலையணையெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஆண்டு முதல் ஜனவரி முதல் உங்களுக்கு செகண்ட் கிளாஸில் போர்வை, தலையணை கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தா 50 ரூபாய் சார்ஜ் வாங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் முதல் உங்களுக்கு ரீசார்ஜுக்கான கட்டணம் உயருதுங்க. மொபைல் ரீசார்ஜுக்கான கட்டணம் உயர போகுது. ஜியோ, ஏர்டெல், விஐ போன்ற நெட்வொர்க் டிசம்பர் மாதத்தில் எப்போ வேணாலும் உங்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தலாங்க. ஆறாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டிசம்பர் 15 முதல் உங்களுக்கான 1000 ரூபாய் வரப்போகுது. அதுக்கான 1 ரூபாய் டெஸ்ட் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் அப்டேட்டில் நிறையா மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை நீங்களே ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டிசம்பர் மாதமில் அமலுக்கு வருது. அதேமாரி உங்கள் பெயராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அதுவும் விரைவில் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வராங்க. இதை தவிர்த்து புதிய ஆதார் அட்டையை கொண்டு வராங்க. அந்த புதிய ஆதார் அட்டையில் உங்கள் ஃபோட்டோ மற்றும் QR கோடு மட்டும்தாங்க இருப்போது, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆதார் கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாதவங்க டிசம்பர் 31 லிங்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி தேதியை நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் EKYC கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கீங்க. பண்ணாதவங்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுத்து EKYC எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையுமே பண்ண பாருங்கள். அதுக்கான கடைசி தேதியும் டிசம்பர் 31. ஃபைனலாக ஓட்டர் ஐடி கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் கொடுக்கறதுக்கான கடைசி தேதி 11/12/2025. அதுக்குள்ளே வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை கொடுக்க பாருங்கள். புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே 16/12/2025 முதல் அப்ளை பண்ணலாங்க. இதுதான் டிசம்பர் 1 முதல் 10 மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மறக்காம இதில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.